போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சென்னையில் இயக்குநர் அமீர் அலுவலகம் உள்ளிட்ட 35 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் ரெய்டு. சென்னை தியாகராய நகரில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. ஜாஃபர் சாதிக் வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பொள்ளாச்சியில் தனியார் கோழிப்பண்ணையில் வருமான வரித்துறையினர் சோதனை. 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ள நிலையில் மதுரை, சிவகங்கையில் இன்று மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். தேனி, திண்டுக்கல்லில் வாக்கு சேகரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மதுரை காய்கறி மார்க்கெட் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். துண்டு பிரசுரங்கள் வழங்கி அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு வாக்கு சேகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. நிலையான கொள்கை இல்லாதது பாட்டாளி மக்கள் கட்சி. மதுரையில் வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி காட்டம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல வசதியாக 10,214 பேருந்துகள் இயக்கம். கடைசி நேர நெரிசலை தவிர்க்க முன்கூட்டியே பேருந்துகளுக்கு செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2A தேர்வு முடிவுகளை வெளியிட்டது. வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு. நாட்டின் பூர்வீக குடிகளாக உள்ள ஆதிவாசி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை. இந்தியாவில் 8% உள்ள மக்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வயது வாரியாக வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 20 முதல் 29 வயது உடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை 1.10 கோடியாக அதிகரிப்பு. மயிலாடுதுறையில் ஒரு வாரமாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டும் சிறுத்தை. சிறுத்தை குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை. அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று முதல் 2 நாட்கள் அவகாசம். கடந்த மாதமே விண்ணப்ப பதிவு முடிந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையால் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. லிங்காயத் சமூக மக்களை பாஜக புறக்கணிப்பதாக லிங்காயத் மடாதிபதி பரபரப்பு குற்றச்சாட்டு. கர்நாடகாவின் தர்வத் தொகுதியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை எதிர்த்து போட்டி எனவும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம் அலிகார் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு செருப்பு சின்னம் ஒதுக்கீடு. கழுத்தில் செருப்பு மாலையுடன் வாக்கு சேகரிப்பதால் சுயேட்சை வேட்பாளருக்கு வரவேற்பு. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. கொல்கத்தா அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL கிரிக்கெட் போட்டி. ஹைதராபாத் அணியின் அதிரடி ஆட்டம் தொடருமா? பஞ்சாப் கிங்ஸுடன் இன்று மோதல்.